ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் துரை. நீங்களாம் ரொம்ப அருமையா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்காக மீண்டும் ஒரு அலாதியான அனுபவத்தை கொடுக்கறதுக்காக வித்தக கவிஞர் விஜய் எழுதின உடைந்த நிலாக்கள்ல இருந்து 2வது அத்தியாயத்தை எடுத்துட்டு வந்தேன். இதோட தலைப்பு வந்து தீக்குளித்த ரோம், கிரேட் ஃபயர் ஆஃப் ரோம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதை ரொம்ப சித்தரிச்சு பேசுறாங்க. இதுல வந்து 2 கேரக்டர் இருக்காங்க நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோ வந்து பேர் வந்து நீரோ. ஒன்று வந்து அவங்களோட அம்மா ஆக்ரிபினா, அவங்க தான் ரோமோட பேரரசியாக இருந்தவங்க. 2வது வந்து நம்ம நீரோவோட காதலி பேசிலி. இந்த 2 பொண்ணுங்களாலையும் அவருக்குள்ளே ஏற்படுற மாற்றம், எதால் அந்த ரோம் எரிஞ்சுது, இந்த உலகத்தையே ஆண்ட அந்த ரோமாபுரி எப்படி எரிஞ்சு போச்சு, அதுக்கு காரணமா அந்த நீரோ யாரு அப்படின்றத பத்தி நம்ம விஜய் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு பெத்த அம்மாவையே அதிகாரத்துக்காக கொல்ற அந்த நீரோவோட கதையை வாசிப்போவாங்க. பெண் என்றதும் எல்லாருமே கவிஞர்களாகி விடுகிறார். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், காதலிச்சா கவிஞனாயிட்டான், இல்லை கவிஞனா காதல் ஆகிறான்னு தெரியலன்னு. இதில் விஜய் என்ன சொல்கிறாரு, பெண் என்றதும் எல்லோருமே கவிஞர்களாகி விடுகின்றனர். கைக்குட்டை நெய்பவன், கொடை செய்பவன், செருப்பு தயாரிப்பவன் என்று பெண்ணுக்கு என்றதும் எல்லோருமே கவிஞர்களாகி விடுகின்றனர். இது பெண்களுக்காக மட்டும் என்று பிரத்யேகமாக்கப்படும் பொருட்கள், அது எதுவானாலும் கவிதை எழுதும் நுணுக்கத்துடன் தான் தயாரிக்கப்படுகின்றன. பெண்ணால் மனிதன் ஞானியான கதைகள் உண்டு. பெண்ணால் ஒரு மனிதன் மிருகமான வரலாறு தான் ரோம் மன்னன் நீரோவினுடைய. கிபி 37 நீரோ ஒரு முடிதிருத்தும் தொழிலாளியால் வளர்க்கப்பட்டான். முடிதிருத்தும் தொழிலாளியிடம் நீரோ 6 வயதில் ஒரு கேள்வி கேட்டான். ஐயா, இங்கே முடிவிட்டவர்களின் தலைகளை வெட்டி பார்த்தால் என்ன? நீரோ என்ற கரைபடிந்த நாணயத்தின் 2 பக்கங்களும் தலையும் பூவும் போல இருந்தது. அவன் தாயும் காதலியும். நீரோவின் தாய் ஆக்ரிபினா ஒரு அழகின் மாநாடு. ஒரு பெண் அழகாக இருந்து விட்டால் அவளால் பல ஆண்களின் வாழ்வை அசிங்கப்படுத்த முடியுமே. ஆக்ரிபினா என்றால் இனிமையான மலர் என்று பொருள். நச்சு பாம்பிற்கு பெயர் நல்ல பாம்பு என்பது மாதிரி ஆக்ரிபினாவின் கண்களில் புதைந்தவர் நீரோவின் தந்தை. அவர் ரோம் அரசு அதிகாரி. அவள் கண் கடல். அந்த கடல் ரோமாபுரியை மூழ்கடிக்க அலையடித்து பார்த்தது. ரோம் பேரரசன் கிளியாட்டிஸ் அந்த கடலுக்குள் நீந்தத்தான் விழுந்தான். ஆனால் மூழ்கத் துவங்கினான். ஆக்ரிபினாவிடம் விளையாடப் போனவன் ஆக்ரிபினால் விளையாடப்படும் பொம்மையாகி போனான். ஆக்ரிபினாவின் உடம்பில் எப்போதுமே ஒயின் வாசம் அடிக்கும். அவள் இதற்பட்ட மீதி மதுவுக்காக தவம் இருந்தான் ரோம் மன்னன். பிரபு, பிரெஞ்சு படைகள் ரோமை முற்றுகையிட்டிருக்கின்றன. தண்ணீர் புகுந்த எறும்பு புற்றாய் தத்தளிக்கிறது ரோம் என்றான் தளபதி. தளபதி, என்ன இது? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இதை விட்டு வாழந்து வர சொல்கிறாயா என சினந்தான் மன்னன். ரோம் மன்னன் அப்போது ஆக்ரிபினாவின் பாதணிகளை பட்டு துணியால் பளபளப்பாய் தடுத்துக் கொண்டிருந்தான். பேரரசியானால் ஆக்ரிபினா. ரோம் மன்னனின் மகன் தன் மகன் நீரோவுக்கு போட்டியாகி விடுவானோ? மகன் நீரோவை அழைத்து மன்னனின் மகனுக்கு விஷமைக்க சொன்னாள். விஷமத்த விஷயம் மன்னனை எட்டியது. மன்னன் சொன்னான், என் மகன் கொடுத்து வைத்தவன், அழகிய ஆக்ரிபினாவின் மூலம் மரணம் அடைவதற்கு. நீரோ செய்த முதல் கொலை அதுதான். 16 வயதில் வாழ்க்கை ஒரு இளைஞனின் முன்பு 2 அம்சங்களை வைக்கிறது. ஒன்று சிறகு, மற்றொன்று சவப்பெட்டி. மிக பலர்
சவப்பெட்டிகளை தான் தேர்வு செய்கிறார்கள். மிக சிலர் சிறகுகளை ஏந்துகின்றனர். ஒரு சிலர் சிறகுகளை கட்டிக்கொண்டு சவப்பெட்டிக்குள் படுத்துக் கொள்கின்றனர். ரீரோ 3வது நகம். 16வது வயதில் அவன் மனதில் புன்னகையால் புள்ளி வைத்து பூக்கோளம் போட்டுவிட்டு போனவள் பியசீலி என்ற யூத மகள். காதல் ஒரு புள்ளிதான். ஆனால் என்ன, சூரிய சந்திர நட்சத்திர மண்டங்களுக்கு அந்த புள்ளிக்குள் அடங்கிவிடுகின்றன. வண்டுகள் இருவகை. பூக்களில் தேனுண்டு வாழும் ஒரு வண்டு, பூக்களையே உண்டு வாழும் ஒரு வண்டு. பூக்களில் தேனுண்டு வாழும் ஒரு வண்டு, பூக்களையே உண்டு வாழும் ஒரு வண்டு. நீரோ பூக்களை உண்டு வாழும் வண்டு. அவன் காதலித்த பூவோ பல வண்டுகளின் ரீங்கார சத்தங்களில் ததும்பி மலர்ந்தது. நீரோ இல்லாத சமயத்தில் அந்த பூ ஊரெங்கும் வாசம் அடித்தது. பெண் பல வகை மனநிலை கொண்டவள். அகலியை இந்திரியன் பார்த்தான், அகலிகை கல்லானாள். தமயந்தியை ஒரு வேடன் பார்த்தான், வேடன் சாம்பலானான். பெண் ஒரு தார்மீக உணர்வுடையவள். அவளை அவளால் தான் வழிநடத்த இயலும். 7 கடல் 7 மலை தாண்டி பூட்டி வைப்பினும் பெண் நினைத்தால் கரு கொள்வாள். நீரோவின் செவிக்கு பியசீலியின் நடத்தை சென்றது. ஒரு அமாவாசை இரவு. சப்பர மஞ்சம், துருக்கியிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஆலிவ் கொட்டை எண்ணெயை அள்ளி பியசீலின் உடம்பில் பூசினான் நீரோ. அவள் தலையிலும் எண்ணெயை கொட்டி பிடித்து விட்டான். எதற்கு என்றான். இதற்கு என்றான். அவள் தலை கேசத்தில் நெருப்பு வைத்தான். குபுகுவென சாம்பலானது பூ. தாய் ஆக்ரிபினா, காதலி பியசீலி, இந்த 2 நீச சக்திகளுக்கும் நீரோவை ஒரு நச்சு அனுதமாக மாற்றியது. இதழ் சிவப்பாக இருந்தால் பல இதழ்கள் சுவைக்க கிடைக்கும் என்ற மூட நம்பிக்கை கொண்டிருந்தான் நீரோ. ஆரஞ்சு பூ போல உதடு நீரோவின் முதல் மனைவி. தன் உதட்டை விட தன் மனைவியின் உதடு சிவந்திருப்பதா? கடலுக்குள் கப்பலில் முதலிரவு கொண்டாடி வேர்வை உலரும் முன் தன் மனைவியை கடலுக்கு இரையாக்கினான். ஒரு சம்பவம். மீசை முளைத்த நிலையில் பிறந்த குழந்தை மாதிரி சரித்திரத்தில் ஒரு விபரீதமான சம்பவம். நீரோ இளவரசனானான். ஆக்ரிபினா பேரரசியானாள். மகனுக்கு தாய் கண்ணில் பட்ட தூசாய் உறுத்தினாள். தாய்க்கு மகன் நகக்கண்ணில் பட்ட துரும்பாய் உறுத்தினாள். ரோமின் இராஜாங்க பிரதானிகள் அறை. இரு எதிரெதிர் சக்திகளும் சந்தித்து கொண்டன. ஆக்ரிபினா, நீரோ. அம்மா என்றான் நீரோ. மகனே என்றாள் ஆக்ரிபினா. இன்று நீ அழகாயிருக்கிறாய் அம்மா என்றான் நீரோ. ஏன் மகனே இளைத்திருக்கிறாய் என்றாள் ஆக்ரிபினா. நாம் பார்த்து கொண்டு நீண்ட நாளாகிவிட்டன என்றான் மகன். இனி நாம் எங்கே பார்த்து கொள்ளப் போகிறோம் என்றாள் தாய். மகனே, இப்படி வா, உன் மாவு கன்னத்தில் ஒரு முத்தம் தருகிறேன் என்றாள் ஆக்ரிபினா. அம்மா, நானும் உன் கண்ணாடி கன்னத்தில் ஒரு முத்தம் தர வேண்டும் என்றான் நீரோ. இருவரும் முத்தமிட்டுக் கொண்டனர். ஆக்ரிபினாவின் கையில் கத்தி, நீரோவின் கையில் கட்டாரி. இருவரும் பின்புறம் மறைத்து வைத்துக் கொண்டு நின்றனர். அம்மா, நீ நிறைய அரசியல் பணிகள் செய்கிறாய், ஓய்வெடுத்துக் கொள்ளேன் என்றபடி கட்டாரியை தடவினான் நீரோ. மகனே, நீ கூட அரசியல் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாய், சிறிது ஓய்வெடு என்று கத்தியை பதம் பார்த்தாள் ஆக்ரிபினா. சரி, போய் வா அம்மா என்றபடி கட்டாரியை ஓங்கினான் நீரோ. சிரித்தபடி போய் வா மகனே என்றபடி கத்தியை ஓங்கினாள் ஆக்ரிபினா. கத்தியும் கட்டாரியும் வெளியே வந்தது. கத்தியை கட்டாரி வென்றது. ஆக்ரிபினாவின் மூச்சு ஒயின் வாசத்தோடு ரோம் காற்றில் கடைசியாய் கலந்தது. மண்ணை பிசைந்தால் குடம் செய்யலாம். நீரோ ஒரு மண். அந்த மண்ணையும் காதலித்தால் ஒரு நங்கை நதீனா.
மண்ணை குடமாக்க முயன்றாள். ஆனால் நீரோ என்ற மண் கடற்கரை மண். அதில் குடம் செய்ய முடியாது என்பது அவளுக்கு தெரியாமல் அந்த மண்ணை காதலித்தாள் நதீனா. நீரோ சதா பிடிலும் கவிதையுமாய், ஒயினும் உதடுமாய், அழகிகளும் மஞ்சமாய் சுவாய்க்கத் தொடங்கினான். ரோமாபுரி அப்போது பிரிட்டன், பிரெஞ்சு, ஸ்பெயின், ஆப்பிரிக்கா, ஆசிய, ஜெர்மன் நாடுகளை உள்ளங்கைக்குள் அடக்கியது. வெற்றி திருவிழா விழா ஏற்பாடுகள் நடந்தன. இந்த விழா மட்டும் நடக்காதிருந்தால் ரோம் எழுந்திருக்காது. நிலா உதயமான இரவில் அந்த விழா ஆரம்பமானது. இந்த பூமி மீது அதிகமாக சிந்தப்பட்டது பனித்துளியா இல்லை மழைத்துளியா என்றால் இரண்டும் இல்லை. இரத்த துளியும் அதனாலான கண்ணீர் துளியும் தான். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விதம். ஒருத்தி உடம்பில் மஞ்சள் வாசம், ஒருத்தி உடம்பில் அத்தர் வாசம், ஒருத்தி உடம்பில் பூவாசம். மண்வசமாக போகின்ற பெண் வாசங்களுக்கு வாசம் செய்து கொண்டிருந்தான் நீரோ. பிடில் என்ற இசைக்கருவியை நிலா பாதிவான மறுமறை நீரோ இசைத்தான். நடு இரவுக்கு மேல் நீரோவின் பிடில் சத்தம் நின்றது. அதற்கு பின் பல பிடில் சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. 7 இடம் மீட்டினால் மட்டுமே பிடில் இசை எழும்பும். எந்த இடம் மீட்டினாலும் இசை எழுப்பும் பருவ பிடில்களை நீரோ மீட்டிக் கொண்டிருந்தான். சூரியனின் தங்க ஒளி நூல்கள் பூமியை நெசவு செய்ய துவங்கின. கண்விழித்தான் நீரோ. பிறந்த நாட்களை நினைவுபடுத்தியவாறு பிடில்களை உறங்கி கிடந்தன. கைதட்டினான் நீரோ. தாதியர் வந்தனர். இதோ பால் குளித்து தேன் குளித்த தாமரைகள் மது குளித்து உறங்குகின்றன. பால் குளித்து தேன் குளித்த தாமரைகள் மதி குளித்து உறங்குகின்றன. இரவெல்லாம் பூக்குளித்து வேர்வையனும் நீர் குளித்து மூழ்கி மூழ்கி முக்குளித்த இந்த 3 அழகிகளையும் தீக்குளிக்கச் செய்திடுங்கள். இரவெல்லாம் பூக்குளித்து வேர்வையனும் நீர் குளித்து மூழ்கி மூழ்கி முக்குளித்த இந்த 3 அழகிகளையும் தீக்குளிக்கச் செய்திடுங்கள். நீரோவின் விரல் எந்த மேனியையும் தொடலாம். நீரோ தொட்டால் அதை யாரும் தொடக்கூடாது. நீரோயிசம் இது. உலக நாடுகளின் தேசிய கொடிகளை கிழித்து அதில் ரோம் வீரர்கள் நடைபாதை கம்பளம் தைத்து நடந்து போனார்கள். வெற்றி விழா ஒயின் திருவிழாவாக பிரபுக்கள், அழகிகள், வீரர்களோடு கோலாகலித்தது. விழா சபை. பேரரசன் நீரோ வருகை புரிகிறான். வாசலில் கால் வைத்ததும் வழுக்குகிறது. ஒயின் வலிந்து கிடக்கிறது. புன்னகையுடன் உள்ளே நுழைகிறான். அவன் கண்கள் வண்ணத்து பூச்சியாய் மாறி அலைகளின் தேடல் இடங்களில் மேய்ந்துவிட்டு திரும்புகிறது. 20 ஆண்டுகள் மண்ணுக்கு அடியில் புதைந்த திராட்சை சாறு நுரை திரட்டி கொண்டு நீரோவின் வாயில் வாசனமாகிறது. பூ, நிலா, இசை, பெண் இவற்றை ரசிக்க தெரியாதவன் காட்டுமிராண்டியாக இருப்பானாம். நீரோ இவற்றை அதிகமாக ரசித்ததால் காட்டுமிராண்டியானான். வானம், இரவு என்ற அதிசய கவிதையை ரகசியமாய் எழுதிவிட்டு அதற்கு நிலா என்ற மிகப்பெரிய வெள்ளை முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு போனது. கண்ணாடி திரையில் பாசிமணிகள் எறிவது போல் சலசலத்தது சபை. அலறிகள் உளறிக் கொண்டிருந்தனர். வீரர்கள் அலையின் உழலை கவிதை என்று உளறிக் கொண்டிருந்தனர். நீரோல் பிடில் கருவியின் தந்திகளை தடவி சுதி செய்தான். விழா மௌனமானது. அத்தனை விளக்குகளும் அணைக்கப்பட்டன. ஒரே ஒரு தீப்பந்தம் நீரோவின் முன் நிறுத்தப்பட்டது. கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் வரை தீயை உற்று பார்த்தான் நீரோ. விழாவின் கிரீடமாக பெடலை இசைக்கின்றான். தான் எழுதிய நெருப்பு பாடலை முணுமுணுத்து முடிக்கின்றான். கையொலிகளில் மேற்கூரை அதிர்கிறது. விளக்குகள் உயிர் பெறுகின்றன. விண்ணோடே இருந்தாலும் நிலவோடு ஒட்டாத மேகம் போல நீரோவுடனே இருந்தாலும் அவனோடு ஒட்டாது விலகி வாழும் நண்பன். பெட்ரோனியஸை பார்க்கிறான் நீரோ. பெட்ரோனியஸ் உதட்டில் மௌனத்தின் பூட்டு தொங்குகிறது. நண்பா, என்ன மௌனம்? என் பாட்டில் சுகமில்லையா?
நீரோவின் கேள்விக்கு பெட்ரோனியஸ் புஞ்சையாய் புன்னகைக்கிறான். உன் பாட்டில் உண்மை இல்லை, உள் ஒளி இல்லை, நெருப்பின் தகிப்பு இல்லை. உன்னை விட யதார்த்தமான அழகுடன் அரச கவிஞர் லூகானை பாடுவார். நீரோவின் மனதில் திப்பென்று ஒரு பொறி பற்றுகிறது. ஆனால் நண்பனை அது சுடவில்லை. நண்பன் பேசுகிறான். ஆனால் என்ன? முதலாளி மீசையில் மண்ணொட்ட வலிக்கு கீழே விழுந்தால் கூட என்ன அருமையான நடன செய்வது என்று தானே துதிபாட வேண்டும். நீரோ சிந்திக்கிறான். சிந்திக்காதவன் சிந்தித்தால் விபரீதம் தானே. நண்பன் பெட்ரோனியஸ் கூறியதில் உண்மை நிழல் இருக்குமோ? அதில் நிஜத்தின் வாசம் இருக்குமோ? என் பாட்டில் உள்ள ஒளி உண்மை யதார்த்தமில்லையோ? நீரோவினில் சிலந்து வலைகள் பின்னுகின்றன. மனசுக்குள் ஒரு தீத்தூண்டு உருளுகிறது. இரத்தத்தில் விஷ அணுக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. நீரோவின் வெள்ளரி நிற விழிகள் ஆப்பிள் நிறத்திற்கு போகிறது. ஒரு ரோம் வீரனை அழைக்கிறான். அவன் காதில் ஏதோ ஜபிக்கிறான். ரோம் வீரன் முகத்தில் கலவரம். போ, கட்டளையிடுகிறான் நீரோ. நண்பர் பெட்ரோனியஸ், நீ சொன்னதில் உண்மை இருக்கலாம், நீ உணர்வதில் நியாயம் இருக்கலாம். பூப்பற்றி பாடுகிறவன் நாள் கணக்கில் பூ ரசிக்க வேண்டும். தீப்பற்றி பாடுகிறவன் கண்தைய தீ ரசிக்க வேண்டும். நான் தீப்பாட்டு பாடுகிறவன். நானும் தீயை ரசித்திருக்கிறேன். இரவு விளக்குகளில், தீப்பந்தங்களின் அடுப்புகளில், அழகிகளின் தீக்குளிப்பில் சின்ன சின்னதாய் தீ பார்த்திருக்கிறேன். நீ சொன்னாயே, கவிஞர் லூகான், அவரை விட நான் அழகாய் பாட வேண்டும், அவரை விட நான் ஆழமாய் பாட வேண்டும். நேர்முகமான அனுபவம் கிடைக்கும் எனில் படைப்பில் உண்மை இருக்கும். நான் பிரம்மாண்டமான நெருப்பை பார்க்க வேண்டும். நான் ராட்சதனான தீயை பார்க்க வேண்டும். நான் கம்பீர அக்னியை தரிசிக்க வேண்டும். தீ, தீ, காற்றை சாம்பலாக்கும் தீ, தண்ணீரை எரிக்கும் தீ, மேகத்தை சுடும் தீ, உலகின் ஒரு கண்ணும் காணாத யுகத்தின் தீ. நான் காண்பேன். கண்கள் பழுக்கும் வரை அந்த தீயை காண்பேன். பிடிலை இசைப்பேன். உள்ளிருந்து ஒரு ஒளியோடு பாடல் பிறக்கும். நெருப்பில் கவிதை உதிக்கும். தீயின் படைப்பு கிடைக்கும். நெருப்பே வா, நெருப்பே வா, நெருப்பே வா. கடகடவென உமுறுகிறான் நீரோ. காற்று நசுங்க சிரிக்கிறான் நீரோ. ரோமீரன் ஓடி வருகிறான். பிரபு, தாங்கள் கூறியபடி நெருப்பு வைத்தாட்டு. ரோம் எரிகிறது. ரோம் எரிகிறது. ரோம் எரிகிறது. எரியட்டும் அழகு, எரியட்டும் அழகின் பிரமிப்பு. பாடுவேன். நெருப்பின் தரிசனம் கன்று தீப்பாட்டு பாடுவேன். மிருகமாய் கர்ஜித்து திரிகிறான் நீரோ. உப்பருகைக்கு ஓடுகிறான். அங்கிருந்து காண்கிறான் கட்டிடங்கள், மாளிகைகள், வீடுகள், ஆலயங்கள், மண்டபங்கள், வீதிகள் என்று தண்ணீர் கூட எரிகிறது ரோமில். ஆகா, என்ன தகதக்காய் காட்சி! அற்புதமான அழகு! தீயின் ருத்திர தாண்டவம்! நீரோ பிடிலை விரல்களால் மீட்டியபடி நெருப்பை பார்த்து கொண்டே பாடத் துவங்குகிறான். ரோம் பஸ்பமாக்கி கொண்டிருக்கிறது. தீயின் சிவப்பு நிறம், சிவப்பிலிருந்து இன்னொரு சிவப்பு வெடிக்கிறது. புரட்சி! நீரோவை கொல், நீரோவை கொல்! ரத்தம் கொதித்த மக்கள் ஆயுதங்களுடன் முற்றுகையிடுகின்றனர். நீரோ துடுக்கிடுகிறான். ரோம் சாம்பலான ரோஜாவை காட்சியளிக்கிறது. அழுகிறான். அவனை காதலித்த நதீனா வருகிறாள். நதீனா? நீரோ தழுதழுக்கிறான். எரிந்து போன காட்டில் எரிந்து போகாத செடியிலிருந்து ஒரு பூ பூப்பதை போல் நதீராவின் உதட்டிலிருந்து புன்னகை விடுகிறது. அதில் கண்ணீர் வடிகிறது. என் காதலா, மரணத்தின் நுழைவாயிலில் நீ. மக்கள் கையால் சாவதை விட உன் கையாலேயே நீ தற்கொலை செய்து கொள். நதீனா ஒரு கட்டாரியை நீட்டுகிறார். நீரோ தடுமாறுகிறான். தற்கொலை செய்ய இயலாது தடுமாறுகிறான். 1000 மரணங்களை ருசித்தவன் தன் மரணம் கண்டு அழுகிறான். மக்கள் வெள்ளம் கதவுடைத்து பீரிடுகிறது. நதீனா தன் காதலன் அடிமைகளால் கையால் சாவதை விரும்பவில்லை.
கட்டாரியை நீரோவின் மார்புக்கு எறிகிறாள். ரத்தம் பீச்சிடுகிறது. சில நொடிகளில் நதீனாவின் ரத்தமும் நீரோவின் ரத்தத்தில் கலக்கிறது. என்னங்க இது? கேட்டீங்கல்ல, இப்படியா தான் இருக்கும் ஒரு காதல். அவன் ஒரு நீரோங்கிற ஒரு ராட்சசன், ரோமோட பேரரசன்றதை விட இப்படி ஒரு காதலுக்கு அடிமை. கடைசியில் நதீனான்ற அந்த ஒரு பூ வந்து இவ்வளோ கொடுமையாக இருந்தாலும் காதல் எல்லாருக்கும் காதல் தானே இல்லையா? அம்மாவையே கொல்றவன் அவனுக்குள்ள அப்படி ஒரு காதல். அவனையும் காதலிக்க ஒரு நதீனான்ற ஒரு பொண்ணு. கடைசியில் அந்த மரணம் கூட, அந்த பேரரசனோட மரணம் கூட ஒரு 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 காதலால் எவ்வளோ நல்லா முடியுது பார்த்தீங்களா? இல்லைன்னா என்ன நினைக்கும் அது? அந்த 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 வரலாறே மாறி இருக்கும். மக்கள் புரட்சியால் அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு பேரரசன் வந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு தானே அந்த கதை மாறி இருக்கணும். ஒரு காதலால் அந்த கதை வந்து ஒரு தற்கொலை, அந்த பேரரசன் வந்து சுயமரியாதை கொலை மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஆச்சரியமாக இருக்குல்ல. ஒன்றும் இந்த மாதிரி ஒரு வரலாறை சேர்த்து படிக்கிறப்போ அந்த காதலுக்கு பின்னாடி அந்த வரலாறையும் அந்த விஜய் எழுதுனது வந்து முடியலைங்க. இது எந்த வார்த்தையில் எப்படி சொல்லி முடிக்கிறதுன்னு கூட எனக்கு புரியல. பாவம், ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு கண்ணீரோட தான், ஒரு கண்ணீர் கலந்த காதலை, வரலாறை, உலகம் முழுக்க இருக்க அத்தனை வரலாறையும், கிபி 37 நடந்த ஒரு வரலாறை, இந்த உலகத்தையே வியந்து பார்க்க ரோமாபுரி எரிஞ்ச கதையை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காதலை ஒரு மனுஷன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான். வித்தக கவிஞர் பா. ஜெயவர்களுக்கு நம்ம மனம் உந்த நன்றியை சொல்லி இந்த எபிசோடை இங்கேயோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த எபிசோடை கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். சந்தோஷமாக இருங்க, வாட்சிக்கிட்டு இருங்க. வாழ்க்கையை போகிற போக்கில் ரொம்ப சந்தோஷமாக அனுபவிங்க. நன்றி.